பேசுங்க, நாங்க கேட்க காத்திருக்கிறோம். உங்கள் இதயத்தை திறந்து கொடுக்கிறோம், உங்கள் செவிகளை திறந்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ரெண்டு பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-9 வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், மேலே வருவேன். எப்படிங்க நீங்க சொல்றீங்க? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நல்லா மேலே வந்துடுவேன், என் வியாதி சுகமாயிடும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்றோமே. இப்படி சொல்லும் போது எதனால இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்ல முடியும், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் என் கையில இருக்கு. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் எனக்கு உண்டு. என் வியாதி சுகமாகும் என்ற அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. என் ஆதாரம் என் கையில் இருக்கிறது. சொத்து உங்க பேர்ல எழுதி ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அது உங்களுக்கு தான் உறுதி பண்ணி கொடுத்துட்டாரு இல்லையா? முதல்ல அந்த சொத்து என் பேர் மேல இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கினா தானே உரிமை கோர முடியும். இது என்னுடையதான் சொல்ல முடியும். உன் சொத்தை எவனோ உபயோகித்து கொண்டு இருக்கிறான். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவரார் என்னுடைய தகப்பனாருடையது. என் தகப்பனுடைய சொத்து இந்த பூமி, எனக்காய் கொடுத்த இந்த பூமி, வெள்ளியும் பொன்னும் இதில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் தேவன் எனக்காய் சிருஷ்டித்து வைத்திருக்கிறாரு. நானும் ஒரு ஓட்டாண்டியா இருக்கிறேன், நானும் கடன்காரனா இருக்கிறேன், நானும் குறைவுள்ளவனா இருக்கிறேன். அப்படி என்ன எனக்கான ஆசீர்வாதத்தை தேவன் எனக்காய் என்ன வைத்து இருக்கிறார்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்துல எனக்கு என்ன இருக்கிறதுன்னு வைத்து இருக்கிறார். அப்ப அதை நம்ம படிக்கணும், படிக்கணும். நமக்காக வாதாடுறதுக்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியா இருக்கிறாரு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு பக்கம் நமக்கு எதிர்த்தரப்பு வக்கீலாக பிசாசு வாதாடி கொண்டு இருக்கிறான். அவன் சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? அவன் அந்த பாவம் செஞ்சான், அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காத. அவன் அந்த அக்கிரமத்தை செய்தான், இந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்காத. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அனுபவிக்க அவங்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பிதாவின் இடத்துல குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான் பிசாசு. ஆண்டவர் நம் பக்கத்தில் நின்று இயேசு கிறிஸ்து நமது வக்கீலாய் அவருடைய பாவங்களுக்கு நான் மரித்தேன், பாவங்களை நான் சுமந்து கொண்டேன், அவருடைய அக்கறத்தை சுமந்து கொண்டேன், அவருடைய எல்லா பாவத்தை நான் வாங்கி கொண்டேன்னு சொல்லி நம்மளை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு சேர வேண்டிய அனைத்து சொத்தும் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தாருன்னா அங்கதான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னது? நம்முடைய பாவம் அக்கிரமம் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய நீதியும் பரிசுத்து நமக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும், ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு வாக்குத்தத்தம்லாம் உங்களுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. எதெல்லாம் நமக்கு தேவை என்பதை நாம் படித்து தெரிந்து கொண்டு எனக்காய் தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்பதான் உரிமை கோர முடியும். இயேசுவை பார்த்தோன்னு பிசாசு நடக்கும். ஏன்னா அவன் தோற்று போனவன். இயேசு கிட்ட பிசாசு வாதாட முடியாது. நமக்காக வாதாடுகிற வழக்கறிஞரை இயேசு நிற்கிறாரு. நீதி உள்ள நியாயாதிபதியா தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு அப்பாவும் இருந்த சொத்தை நமக்கு ஏது வைத்திருக்கிறார். இப்ப கிளைம் பண்றது நம்ம தான். கிளைம் பரலோகத்தின் திறவுகோலிலே நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த திறவுகள் வேறு ஒன்றல்ல, உங்க வாய் தான். ஹலோ. ஆசீர்வாதத்தின் திறவுகோல் என்பது என்ன? உங்கள் வாய் தான். ஹல்லேலூயா.
உங்களுக்கு சொந்தமானதே நீங்க உங்களுக்கு சொந்தமானது சொல்லணும் இல்லையா? அது உங்களுக்கு முதல்ல தெரியணும் இல்லையா? தெரிஞ்சுதானே சொல்ல முடியும். அப்ப கர்த்தருடைய அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு இருக்கு. நமக்கு இருக்கு. அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? இல்ல இல்ல வாயில அது நம்ப வைக்கிறது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. எங்க உண்டு? வேதத்துல உண்டு. அது வேதத்துல இருக்கிறவனும் வேதத்துல இருக்கும். வேதத்துல ஆமா இருக்கும். உனக்கு அந்த சொத்து, இந்த வேலை, இது உனக்கு சொந்தம், அது உனக்கு சொந்தம், அது என்னதான் எழுதி வைத்திருந்தாலும் அது வெறும் பேப்பராக தான் இருக்கும். அது உனக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அது எனக்காக தான் எழுதப்பட்டிருது புரிஞ்சு கொண்டு. அந்த சொத்து எங்க இருக்கிறது? அந்த சொத்து யார் கையில இருக்குது? ஒரு ஊழியக்காரர் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ண இப்படி சொன்னாரு. அவர் ரொம்ப சுருக்கமா சில பிரசங்கம் பண்ணார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி பிரசங்கம்லாம் கேட்டதில்லை நான். அவர் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தாரு. அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு. மறுபடியும் அதே இடத்துக்கு போகும்போது, ஐயா நீங்க வந்துட்டு போனீங்க அந்த டைம்ல உங்களுக்கு காணிக்கை நாங்க அனுப்பல. நாங்க அனுப்பின காணிக்கை உங்களுக்கு வந்து சேர்ந்து தானே? இல்லையா, நீங்க அனுப்பின காணிக்கை எங்க போச்சு, யாருக்கு போச்சு? அதில் எனக்கு வந்து சேரலண்ணா. அப்ப எங்க போச்சு? பிசாசு திருடனா இருக்கிறான். பிசாசு திருடனா இருக்கிறான். அவன் திருடிக்கிட்டானா? அப்போ பிசாசு திருடனா அதை கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திருப்பி கொடுக்கணுமா? இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வந்து சேர வேண்டிய பணம் பிசாசு திருடிக்கிட்டான். பிசாசு தான் அவங்க அனுப்புனா தானே எனக்கு அவங்க சொன்ன பிறகு தெரியுது. எனக்கு அனுப்புனாங்கன்னு அவன் சொன்னது தெரியுது. அப்போ அந்த காசு எங்கே போச்சு? பிசாசு யாரோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். எனக்கு வரக்கூடாதுன்றதுல அவன் என்ன பண்ணுறான்? ஏதோ சதி செய்து அவன் திருடிக்கிட்டான். இப்போ கண்டுபிடிக்கப்பட்டான். இவன் பிசாசு தான் இந்த வேலையை செஞ்சிருக்குறாங்க. இப்போ என்ன சொல்றாரு இவரு, இந்த ஊழியக்காரர், என்னிடத்துல திருடு கொண்ட பிசாச என்னுடைய பணத்தை 7 மடங்கு திருப்பி கொடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்து விட்டுட்டார். அப்புறம் பார்த்தா அவர் அக்கௌண்ட்ல அவங்க எவ்வளவு காணிக்க போட்டேன்னு சொன்னாங்களே அதை 7 மடங்கு காணிக்க அவர் அக்கௌண்ட்ல தானே வந்து சேர்ந்துதான். ஹலோ, ஒன்று நமக்கு சொந்தமானது அது நமக்கு தான் சொந்தம் தெரிஞ்சிட்டு அதை நம்ம அது கிளைம் பண்ணாம அதை உரிமை கொண்டாடாம போனா நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா? வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, பூமியும் அது நிறைவுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது வார்த்தையில பைபிள்ல இருக்குது. பைபிள்ல இன்னும் உங்களுக்கு அது இன்னும் விளங்கல. என் அப்பா விட்டு சொத்து. ஹல்லேலூயா. அது என் தகப்பனுடைய சொத்து. இந்த தெய்வத்தை அறியாதவர்கள் கையில இருக்கு. யாரோ வச்சு அனுபவிச்சிருக்கிறாங்க. கோடி கோடியா வச்சுட்டு இருக்கிறான். என்ன பண்ணனே தெரியல. ஒருத்த கப்பலை வாங்குறான், ஒருத்த 4000 கோடியில வீடை கட்டுறான். என்ன பண்றது? பணத்தை சேர்த்தணும் பண்ணல. ஆனா யார் கையில இருக்கணும்னா உன்னுடைய கையிலும் என்னுடைய கையில இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் இல்லையா? நம்ம கையில இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சாப்பிடுவோம், இலவசமா பெற்றுக்கொண்டு இலவசமா கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஐயோ நம்மளை ஆசீர்வதித்தார, நம்ம போல இந்த ஜனங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்றேன். இந்த பணத்தின் மூலமாய் நாம அநேகர் பணத்தினால இயேசுக்கு ஊழியம் செய்தாங்களாம். அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. அவங்களால போய் சுவிசேஷம் சொல்ல முடியல, பணத்தை அனுப்பினாங்க, ஊழியத்துக்கு உதவுறாங்க. அப்ப நம்ம கையில இருந்தா என்ன பண்ணுவோம்? கத்தருக்காக கொடுக்கறல இருப்போம். சரி, சில வசனங்களை நான் சொல்ல போறேன். நான் அன்னைக்கு அந்த காரியங்களை படிச்சுட்டு இருந்தேன். இவர் ஏன் இந்த பேதுரு இந்த வசனத்தை எழுதுறாரு? குறிப்பா அங்க ஒரு விஷயத்தை அவர் மையப்படுத்துறாரு. அதை பத்தி நான் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அதை பத்தி கொஞ்சம் நான் இன்னைக்கு பேச போகிறேன். அது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 17 வசனத்தை வாசிக்கலாம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவர் பிதாவுடைய சத்தத்தை இங்க பேதுரு கேட்கிறாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல யாருமே பிதாவுடைய சத்தத்தை கேட்கல. இயேசு மறுரூப மலையில் இருக்கும்போது தான் இந்த சத்தம் உண்டாகிறது.
அதை பேதுரு அந்த சத்தத்தை வானத்துல பிதா பேசுகிறதை இயேசு கூட நின்றுக்கிட்டு அதை கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அக்கினியில் இருந்து மலை மேலே அவர் பேசும்போது பயங்கரமா இருந்தது. உடனே எல்லாம் ஜனங்க சொன்னாங்க, தேவன் பேச வேண்டாம், கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க, நடுங்குறாங்க. அதுக்கப்புறம் பிதா நேரடியாக பேசின இடம் எங்கன்னு பார்த்தோன்னா, இயேசு கரை ஏறின பொழுது அங்க ஒரு சத்தம் உண்டாகும், இவர் என்னுடைய நேசகுமாரன். மறுபடியும் அவர் மறுரூபம் மலையில அவர் மறுரூபம் அடையும் போது இந்த 3 சீடர்கள் இருக்காங்க. இங்க பேதுரு இருக்கிறாரு. பேதுரு பார்க்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அதுல சொன்ன வசனம், இவருக்கு செவி கொடுங்கள். மத்தேயு புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று, இவருக்கு செவி கொடுங்கள் என்று. இவர் இயேசுவோட நடந்த அநேக சம்பவங்களும் அநேக காரியங்கள் விசேஷமான நிறைய இருக்கு. ஆனால் இந்த திருக்கு தரிசன அதிக உறுதியான திருக்கு தரிசன வசனம் நமக்கு உண்டுன்னு சொல்லுவதற்கு முன்பாக இந்த ஒரு காரியத்தை அவர் இங்கே ஏன் குறிப்பிடுகிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இதான் ரொம்ப முக்கியமானது. பிதாவுடைய சத்தத்தை முதலாய் இந்த பேதுரு கேட்கிறார். பிதா என்ன சொல்லுகிறார்? இவன் என்னுடைய செல்ல பிள்ளை, இவர் மேல நான் அன்பா இருக்கிறேன். இப்படி சொன்னதை கொஞ்சம் மாத்தி சொல்றேன். இவர் என்னுடைய செல்ல பிள்ளை, இவர் மேல நான் ரொம்ப பாசமா இருக்கிறேன். இவர் சொல்றத கேளுங்க. இவர் சொல்றத இவருக்கு சிலர் செவி இப்படிலாம் சொன்னா புரியாது, இப்படி சொன்னா புரியும். இவருக்கு செவி கொடுங்கன்னா, செவி கொடுங்கன்னா என்ன காதை கொடுக்குறதா? அப்படி கூட புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இவர் என்னுடைய செல்ல பிள்ளை, இவர் மேல ரொம்ப நான் பாசமா இருக்கிறேன், இவர் சொல்றத நீங்க கேளுங்க. இதான் வானத்தில் வந்த சத்தம், பிதா சொன்ன வார்த்தை. பிதா சொன்ன வார்த்தை. பிதா என்ன சொல்லுகிறாரு? இயேசு சொல்றதை செய்யுங்க. இவரை நான் அதிகமா நேசிக்கிறேன், இவர் என்னுடைய செல்ல பிள்ளை, என்னுடைய சொந்த குமாரன், நான் அதிகமா நேசிக்கிற மகன், அவர் சொல்றதை நீங்க கேளுங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்களேன் கொஞ்சம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு பிதா சொல்லுகிறதை நான் செய்கிறேன், நான் எதை பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதை செய்கிறேன், அவர் என்ன சொல்றாரு செய்கிறேன். அதாவது பிதாவினுடைய பிரதிபலிப்பாய் பிதாவே எல்லா அசைவுகளிலும், பார்வையிலும், செய்கையிலும், சிந்தையிலும், பேச்சிலும் முழுவதுமாய் பிதாவை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரமா இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் இவர் மேல இவ்வளவு பிரியமா இருக்கிறார், இவ்வளவு ஒரு நேசகுமாரன் சொல்ற, இவருக்கு செவி கொடுங்கன்னா அவர் தான் நானு, அவர் என்னையே வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட, இவர் சொல்றத கேளுங்க. இவர் சொல்றத கேளுங்க. நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா இவர் சொல்றத கேளுங்க. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிரதிபலிப்பாய் இருந்தால் நம்மை பார்த்து தான் சொல்வார். எல்லாரும் சொல்லுங்க, இவர் சொல்றத கேளுங்க. ஏன்னா இவர் நான் சொல்றத கேட்கிறாரு, இவரு நான் சொல்றத கேட்கிறாரு, இவர் சொல்றத கேளுங்க. சரி, பிதா என்ன சொல்றாரு? இயேசு சொல்றதை கேளுங்கன்றார், என் மகன் சொல்றதை கேளுங்க. சரி, பிதா இயேசு சொல்றதை கேளுன்றார். சரி, பரிசுத்த ஆவியானவர் 3ஆம் நபராக, தேவனுடைய திருத்துவத்தினுடைய 3ஆம் நபராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரு? யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதில்லை, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். என்னுடையது,
அவர் பிதா பத்தி பேச வேண்டியது இல்ல. நான் என்ன சொன்னனோ என்னுடையதை எடுத்து அவர் உங்களுக்கு. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய வேலை முழுவதுமாய் பிதாவை இயேசுவை பிரதிபலிக்கிறது வேலை. பிசாசு இயேசுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற அவருடைய பிரதான வழியா இருக்கிறது. பிதானா சொல்றாரு, எல்லாம் என் புள்ளதான்பா, அவர் சொல்றதை நீங்க கேளுங்கன்றாரு. அவர் சொல்றத இப்ப பிதா இயேசு பாருன்றாரு. பரிசுத்தாவினர் இயேசு சொன்னதை எத்து நமக்கு புரிய வச்சுன்னு இருக்கிறார். இயேசு தான் பண்ணல, அவர் யாரும் அவர் எப்படிப்பட்டார், ஏன் அதெல்லாம் அவங்க என்ன கிடைச்சது, அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார். இயேசுவை நமக்கு விளங்க வைக்கிறது தான் அவருடைய பிரதான வேலையா இருக்கிறது. எல்லாரும் இயேசுவே காட்டுறாங்க. இயேசுவே சரி, இயேசு எதை காட்டுறாரு? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 39, 37, 38, 39 வாசிக்கலாம். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, நீங்கள் ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை, அவருடைய ரூபத்தை கண்டதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால், அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடினாலே, அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை, அவருடைய வசனம் உங்களுக்குள்ளே தரித்திருப்பதும் இல்லை. தரிக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே, என்னை பற்றி சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? இந்த வேத புத்தகம் முழுவதும் என்ன பத்தி தான்மா சொல்லுது. நான் இறங்கி நின்னு பேசிட்டு இருக்கிறேன். நீங்க நானே அவரென்று விசுவாசிக்கல. ஏன்னா வேதத்தை தெரியா புரிஞ்சுக்கல. இங்க படிக்கிற வேதத்தில் தான் என்ன பத்தி போட்டிருக்கு. அதில் தான் நித்திய ஜீவன் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் நித்திய ஜீவன். என்னை அறிந்து கொள்ளாம நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நீங்க வேத வசனத்தை சரியா புரிஞ்சுக்கல, ஒழுங்கா படிக்கல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? நாங்கள் வேதப்பாரர்கள், வேதத்தை இந்த முனை அந்த முனையில அந்த முனை வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். பைபிள் தெரியாத வசனம் இல்லை அவங்களுக்கு. இந்த வசனம் எங்க நடக்குது எல்லாமே தெரியும். ஆனா அது என்ன சொல்ல வருகிறது, யாரை குறித்து சொல்லுகிறது அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை. சொல்லார், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் என்ன? தேவனை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவனை போல ஒண்ணு நமக்கு அழியாத வாழ்க்கையை குறிக்கிறது இல்லையா? நித்தியமா அழிவில்லாத ஒரு மரணமில்லாத ஒரு வாழ்க்கையும் அது குறிக்குது. இன்னொரு நித்திய ஜீவன் என்பது தேவனுக்குள்ள இருக்கிறதான ஜீவன். அவர் எப்படி எல்லாவற்றையும் செய்ய முடியும், எப்படி செய்யறாரு, அப்படிப்பட்ட ஆண்டவருக்குள் இருக்கிற அந்த ஞான அறிவு புத்தி ஆற்றல், இது எல்லாமே அது நித்திய ஜீவனை குறிக்கிறது. ஹலோ, நித்திய ஜீவன்னா தேவனை போல செயல்படுவது. சுருக்கமா சொன்னா, தேவன் எந்த காரியத்தை செய்வதற்கு என்ன பண்ணுவாரு? திடீர்னு ஒரு சூரியன், நம்ம இன்னைக்கு மிக பவர்ஃபுல் சூரியன், சூரியனை உண்டாக்கணும்னு என்ன பண்ணுவாரு? சரி, இந்த சூரியன் இல்ல, புதுசா ஒரு சூரியனை படைக்கணும்னா அவர் என்ன பண்ணுவார்? வார்த்தைய பேசுவார். அப்போ அந்த சூரியன் இவ்வளவு பிரம்மாண்டமான சூரியத்தை படிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம் கிடையாது. அவர் வார்த்தையை சொன்னா அதை உருவாக்கிடும். அப்போ எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வார்த்தை கொண்டு சிருஷ்டிக்கிறார் இல்லையா? எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தை கொண்டு மாற்றி அமைக்கிறார் இல்லையா? அதே சாயலாய நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை ஆதாம் மூலமாக பாவத்தினால் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை கிறிஸ்து மூலம் நமக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவை அறிவதன் மூலமாத்தான் அந்த நித்திய ஜீவன் நமக்கு மீண்டும் வருகிறது. அப்ப கிறிஸ்துவை நோக்கி பார்க்காம, கிறிஸ்துவை அறிவை அடைந்து கொள்ளாம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவன் என்பது தேவனை போல செயல்படுகிறது. ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரம், வல்லமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 37, 38. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, ஒரு நாள் அவர் சத்தத்தை கேட்கல, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை, அவரை பார்த்ததும் கிடையாது. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியா
விசுவாசியாவிட்டால், அவர் அனுப்புன அவரே நீங்க விசுவாசிக்கல, அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. அவருடைய வார்த்தையும் உங்களுக்குள்ள இல்ல. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து ஆனா பாருங்கள். உங்க கையில ஒண்ணு இருக்குது. ஹல்லேலூயா. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது. தேவனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. அதை உற்று நோக்கினால், ஹல்லேலூயா, அததான் பேதுரு சொல்றார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதிக 10. உறுதியான தீர்க்க தரிசன அதிக வசனம் உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. நமக்கு உண்டு. பொழுது விடிந்து பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, வசனத்தை கவனித்திருப்பது. வீட்டிலே சண்டை வரும் பொழுது வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பிரச்சனைகள் வீட்டில் சமாதானமின்மை உண்டாகும் பொழுது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை அந்த நேரத்தில் கவனித்திருப்பது நலமாயிருக்கும். சரீரத்தில் பலவீனங்கள் வரும் பொழுது என் கதை முடிஞ்சிடுமா, இதோட என் கதை முடிஞ்சிச்சான்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் அதிக உறுதியான தீர்க்க வசனத்தை நீ கவனித்திருப்பது உனக்கு நலமாயிருக்கும். எல்லா மைனஸ் பாயிண்டிலும், எல்லா இழப்புகளிலும், தோல்விகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை கவனித்திருப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உலகத்திலே மிக சிறந்த முட்டாள் யார் தெரியுமா? யாருமே நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. யாருமே நான் தாயா? யாராவது ஒத்துப்பீங்களா? இல்லையா, நான் தான் அறிவாளின்னு சொல்றேன். எல்லாரும் கையை தூக்குவீங்க. யார் இங்க அறிவாளின்னா எல்லாம் கையை தூக்கிடுவீங்க. நான் ரொம்ப இருக்கிறதுலயே நான் தான் முட்டாள். பவுல் சொல்றாரு, பாவியிலும் நானு, அவர் சொல்றாரு நான் இருக்கிறதையே மோசமான பாவி. அதுதான் பாருங்க, அவர் உணர்ந்து இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக அது வரைக்கும் அவர் கரெக்டா நினைச்சிருந்தார். ஆனா அவர் பிரசனத்துக்குள்ள போய் அவரை தரிசித்து அவர் வேத வசனத்துடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள சொல்ல, நான் பாவிலும் பிரதான பாவி. இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் முட்டாள்தனமான காரியங்கள். அதாவது நான் என்ன சொல்லுகிறேன்னா, யாரு இருக்குதுலே மோசமான முட்டாள்னா, ஒரு விஷயம் சரி நல்லது அன்னு தெரிஞ்ச பிறகு அதை செய்யாம இருக்கிறான் பாருங்க, அவன் தான் முட்டாள். அவன் தான். ஹலோ, இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் வரீங்க? இது ரொம்ப நல்லது, மிக சிறப்பானது, நமக்கு நல்லா தெரியும், அதை நம்ம செய்ய மாட்டோம். அது இது சரியில்லை, ஒழுங்கில்லைன்னு அதை செஞ்சுன்னு இருப்போம். அது அப்படி செஞ்சீங்கன்னா நான் சொல்லல, நீங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப முட்டாள். காலத்தை, நேரத்தை எல்லாத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கிறீங்க. பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்கு உன்னுடைய பணத்தையும் காரியங்களையும் செலவிட்டு கொண்டு இருக்கிறீங்க. சிறந்தது ஒன்று தெரிஞ்சுனா அது கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு முத்து வைக்கிறோம் போனா அது வெளியேற பெற்ற முத்தான். பார்த்தானா தன் சாஸ்தியெல்லாம் வித்து அது எப்படியா வாங்கிடணும். ஆனா அது கிடைக்காத ஒரு முத்து. அது போலதான் கடவுளுடைய வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு புரிஞ்சு இது ரொம்ப சிறந்ததுன்னு சொத்தை வித்தா அதை வாங்கிடணும். ஹல்லேலூயா. அப்போ சிறந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு கண்ணை மூடிட்டு கீழ்படிஞ்சிரு. கண்ணை மூடிட்டு, ஆமா, கேள்வியே தேவையில்லை. அதுதான் அறிவாளி. அதுதான் சிறந்ததுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. அவன் லைஃப் வர, அதாவது டக்கு டக்கு டக்குன்னு மேல வந்துன்னு இருப்பான். அவன் சிறந்ததை பிடிச்சிட்டே போயின்னு இருப்பான். டக்கு டக்குன்னு இதுவா சூப்பராக அது பிடி, எதெல்லாம் அவனுக்கு ரொம்ப 100% கரெக்ட் நேரம் போயிட்டே இருப்பான். அவன் வாழ்க்கையை பாருங்க, சீக்கிரமா லைஃப்ல அவனுடைய பெரிய மாற்றத்தை அவன் கண்டுபிடிப்பான். போயிட்டே இருப்பான். அடுத்து பாயத்தானே இருப்பான். இதை விட சிறந்தது என்னன்னு, அது நல்லா இருக்க கரெக்ட் தெரிஞ்சா போயிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது சாதாரண விஷயம் அவனுக்கு. ஆமா, நம்ம எதிர்மறையா பேசி, எதிர்மறையா யோசித்து, எதிர்மறையா வாழ்ந்து பழகிட்ட நமக்கு இந்த கர்த்தருடைய காரியங்கள் சிறந்ததை கேட்டாலும் நல்லதான் இருக்கு, நல்லதா செய்யலாம் தான் இருக்கேன், செய்யலாம் தான். ஆமா, அதுல ஒரு உறுதி கிடையாது. அதுல செஞ்சா ஆகணும், ஒரு தீர்மானம் எடுக்கிறது இல்லை. தீர்மானம். ஆமா, நான் அடிக்கடி சொல்ற பிள்ளைகளை சொல்வேன், முதல்ல ஒரு சிறந்ததை கண்டுபிடிங்க. அந்த சிறந்ததை முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க,
அது விரும்புங்க, ஆசைப்படுங்க. என்ன பண்ணுங்க? சிறந்த காரியம் இது நல்லா இருக்கே, அதுமே அது நம்ம பண்ணணும், அதை செய்யணும், அதை அடையணும்ன்ற அதை முதலாவது நீங்க முதல் அதிகமாக ஆசைப்படுங்க. அதிகமாக நீ விரும்பாத ஒண்ணு, நீங்க விருப்பம் இல்லாத ஒண்ணு உங்ககிட்ட வராது. அதை முதல் விரும்புங்க. இது எப்படியாவது நான் அடையணும், இதுன்னு ஒரு விரும்புங்க. அதை நீங்க முதல் விரும்ப, அது மேல ஆசைப்படுங்க. ஆசைப்படுத்து ஒரு முடிவெடுங்க, இதை நான் பெற்றுக்கொள்வேன், இதை நான் அடைந்தே தீருவேன் என்ற ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கான தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்த பிறகு அதற்கான ஒரு 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 செயல் செய்ய வேண்டியா இருக்கும். கொஞ்ச தூரம் நடந்து போக வேண்டியதா இருக்கும், இல்ல காலையில ஏந்துக்க வேண்டியதா இருக்கும், இல்ல அதுக்காக நம்ம ஒரு ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். ஒரு செயல்பாடு, ஒரு துவக்கம் தேவை இருக்கு. அதை நோக்கி போவதற்கான ஒரு துவக்கம் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்போ நீ ஒரு முடிவு எடுத்த பிறகு அதற்கான செயல்பாட்டை முதல் துவங்குங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே அது நடந்துடாது. ஸ்டார்ட் பண்ணணும், அதை செயல்படுத்த பல தடைகள் வரும். உடனே அதை நம்ம கண்டினியூவே பண்ண முடியாது. இதுல பல முறை விழுந்துருவோம். பண்ண நினைப்போம், விழுந்துருவோம். 2 நாள் பண்ணுவோம், 3 நாள் பண்ண மாட்டோம், திரும்பி விழுந்துரும். ஆனால் விழுந்தாலும் எழுந்துக்கணும். விழுந்தாலும் அதை செஞ்சே பல முறை செய்ய விட மறுபடியும் விழுந்தாலும் எழுந்து அதை செய்யணும். இதுதான் பிசாசுகிட்ட மிக சிறந்த குணம்னா, தோத்துருவன் தெரிஞ்சாலும் அவன் அது அட்டம்ப்ட் அடிச்சுனே இருப்பான். அட்டம்ப்ட் அவன் நல்லா தெரியும் ஜெயிக்க முடியாதுன்னா, இருந்தாலும் திரும்ப திரும்ப அதையே தான் பண்ணிருப்பான். திரும்ப திரும்ப. ஆமா, அவனுக்கு தோல்வி என்பது பெரிய விஷயம் இல்லை. தோக்க மாட்டேன்னு வந்துட்டு இருக்கிறான் பாரு, அவனுக்கு தான் நம்ம கத்துக்கணும். நம்ம 2 வாட்டி தோத்தனா, நம்மளால முடியாதுப்பா, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், முடியல. ட்ரை பண்ணிட்டே நிச்சயமா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. 2 தவளைகள் மோர் பானையில விழுந்துடுச்சேன். அது பானையில இருந்து எகிரி எகிரி அது ஒரு தவளைக்கு மேல வர முடியல, அதுலயே முழுகி செத்து போச்சு. இன்னொரு தவளை நம்ம எகிரி எகிரி குச்சினே இருந்ததுதான். எகிரி 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 குதிக்க 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 என்ன ஆச்சுன்னா, அந்த மோர் நல்லா சில்புறது போல அதுல இருக்கிற வெள்ளெல்லாம் வெண்ணெய் வர ஆரம்பிச்சான். வெண்ணெய்யா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பெரிய உருண்டை மாதிரி ஆயிடுச்சான். இந்த தவளை என்ன பண்ணிச்சான், அது மேல ஏறி டக்குன்னு எகிரி குச்சி வந்துடுச்சான். ஹலோ. ஒரு தவளை முயற்சி செய்தது, கொஞ்ச நாள் பண்ணி பார்த்துட்டு, ஆஹா அவ்வளவுதான், இது மேல நம்மளால முடியாதுன்னு சொல்லி உயிரை விட்டு வீணா போச்சு. ஒண்ணு, தன்னால முடிஞ்ச வரைக்கும் அது விடுவேல முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்குது. அது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மாற்றம் வருது, ஒரு வழி பிறக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு பாருங்களேன், அதுக்கு ஒரு வெண்ணெய் உருண்டு வந்தோன்னு அதுக்கு அது மேல ஏறி அழகா வெளியே வந்துடுச்சு. அது போல நம்ம முயற்சி எடுத்த உடனே 2 நாள் செஞ்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு விட்டுட்டு போக கூடாது. கலப்பையின் மேல் கை வைத்தவன் என்ன பண்ணக்கூடாது? ஆமா, அதுக்குதான் முன்னாடி நல்லா தீர்மானம் பண்ணுன்றது. நான் செய்யறது கரெக்ட் தான், சிறந்தது தான், நான் தேர்ந்தெடுத்தது மிக சிறந்ததுன்னு ஒரு முடிவு எடுத்துக்கணும் முதல்ல. அப்பதான் பின்வாங்க முடியாது. நீ முடிவு தெரியான முடிவு தெளிவா இல்லாம எடுக்கும் போதுதான் நமக்கு வேணா விட்டுலாம் போல இருக்கு, தெரியாம வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னா, அது சரியா இல்லைன்ற முதல் நீ முடிவை எடுக்கல. அதுதான் முதல்ல சிறந்ததுன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. மிக சிறந்ததா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றதா முதல் வேலை. ஹல்லேலூயா. இது கரெக்ட், மிக சிறந்ததுன்னா இந்த முடிவை மாத்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. அதுல எடுக்கிற முயற்சியில கண்டிப்பா ஒரு நாள் மேல வருவீங்க. முயற்சி எடுத்தோம், தொடர்ந்து செய்ய முடியல, பல தடைகள் வந்துட்டு இருக்கு, விழுந்து எழுந்து இருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க, ஒரு நாள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. எப்போ உங்க வாழ்க்கையிலே எதுக்காக நீங்க தொடர்ந்து ஒரு காரியத்தை செயல்படுத்திருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வளர்ச்சியின் ஆரம்பம். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யற நிலைக்கு வந்துட்டீங்களோ அங்கதான் உங்களுடைய வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இது வரைக்கும் வந்ததுல உங்களுக்கு ஒண்ணு நடந்திருக்காது. ஹல்லேலூயா. இத்தனை காரியங்கள்ல ஆசைப்பட்டீங்க, அதுக்கான ஒரு தீர்மானம் பண்ணீங்க, அது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணீங்க, இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே நடக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா தொடர்ந்து செய்யும் போது சின்ன சின்ன வளர்ச்சி, சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன அறிகுறிகளை தெரியும். ஒரு சின்ன ஒரு மேகம் கூட்ட போல எலியா சொல்றாரு, நீ போய் பாரு வானத்தை. வானத்துல ஒண்ணுமே இல்லை. வானத்துல போய் 6 முறை போய் பார்த்துட்டு வர்றாரு. போய் பார்த்துட்டு வா. நான் அவனும் 6 முறை போயிட்டு வரான். 7ஆவது முறை போகும்போது சொன்னான், சின்ன கையளவு ஒரு மேகம் தெரிகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு சின்ன அறிகுறி தெரிகிறது, சின்ன கையளவு மேகம் தெரியுது. உடனே சொல்லிட்டாங்க, ரதத்தை போட்டு சீக்கிரமா ஓடுன்ட்டான்.
என்னங்க சின்ன கையளவு மேகத்தை பார்த்துட்டு பெரிய மழை வரப்போகுதுன்னு இடத்த ஏற கட்டு கிளம்புங்க ஓடுங்க வேக இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன்றாரு. அதை பூட்டிட்டு ஓடுறதுக்குள்ள மழை உருவாயிடுச்சு. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீ பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மேகம் போல ஒரு சின்ன ஆசீர்வாதம், சின்ன வளர்ச்சி சின்னதாக தோன்றும். அப்போ தான் உங்கள் வெற்றியினுடைய துவக்கம், அதுதான் உங்கள் வெற்றியினுடைய ஆரம்பம். அங்கே தான் இனி ஆரம்பத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. இனி இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சின்ன வெற்றி, சின்ன கையளவு மேகம் அந்த தேசத்தை மழையினால நிரப்ப போகிறது. உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதத்தினால நிரப்ப போகிறது. இந்த தொடர்ந்து பண்ண 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 இந்த சின்ன சின்ன அறிகுறிகளை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த சின்ன அறிகுறிகள் பெரிய 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 வளர்ச்சியை மாற்றத்தை கொண்டு வருகிறோம். பிறகு என்ன நடக்கணுங்கிறியா? அப்புறம் உங்களுக்கு சாதிக்கிறது ஒரு சாதனையாளர்கள் ஆயிடுவீங்க. சாதனை, ஆமா, சாதனையாளர்கள்னா மற்றவருடைய எல்லையை தாண்டி நம்ம வேற ஒரு எல்லைக்கு போயிடுவோம் இல்லையா? இப்போ உதாரணம் சொல்றேன். 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ஒலிம்பிக் வீரர் ஓடுறாரு. அவர் தான் உலகத்தில் ஹையஸ்ட் வேகம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவரை ஜெயிக்கணும்னா நான் அவரை விட ஒரு 102 கிலோமீட்டராவது நான் வேகத்தை எடுத்தால் தான் அவரை ஜெயிக்க முடியும் இல்லையா? இப்போ நான் 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி உலக சாம்பியன் ஆயிட்டேன். ஆனால் ஹையஸ்ட் எவ்வளோ? 100 தான் ஹையஸ்ட். நான் 150 அடைஞ்சிட்டேன்னா என்கிட்ட 150க்கு வர்றதுக்கு மொத்தவங்க 100 வர முடியல. நான் 150 வேகத்துக்கு ஓடிட்டேன்னா என் எல்லையை அவங்க பவுண்டரி யாரும் தாண்ட முடியாது. நான் அந்த அளவுக்கு ஒரு வேகத்தை எல்லையை கடந்துட்டேன். அது போல ஒரு சாதனையை நம்ம செய்த பிறகு தொடர்ந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணும்போது சாதனைகளாய் மாறும். ஒரு சாதனை ஒவ்வொரு சாதிக்கிறவங்கள மாறும். ஹல்லேலூயா. ஒரு காரியம் இல்லை, நீங்க எதெல்லாம் கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க சாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு சாதிக்கிறது, வெற்றி அடைகிறது என்பது மிக லேசான காரியமா இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்துல இடம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நாம் சிங்காசனத்தில் அமரக்கூடிய நிலைக்கு கடந்து வரணும் என்றால் இப்படி ஏதோ போய் நானும் போனேன், நானும் செய்கிறேன் இன்று இந்த செவி கொடுக்காம இவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இடம் இந்த உலகத்துல சபையை காட்டிலும் வேற எங்கேயும் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நீ 1000 10,000 கொடுத்து போய் கிரிக்கெட் கிரவுண்டில் உட்காந்தாலும், நீ சினிமா தேட்டரில் உட்காந்தாலும், உனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எங்கே உட்காந்தாலும் அங்கே உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையாது. அங்கே உங்களுடைய வளர்ச்சி கிடையாது. அது உங்க வாழ்க்கையை திருத்த முடியாது, வாழ்க்கையை சரிபடுத்த முடியாது. தேவனுடைய சமூகம் மாத்திரமே, தேவனுடைய பாதம் மாத்திரமே, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கிற வார்த்தை மாத்திரமே உன்னை மிக சிறந்த மனிதனாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இந்த கன்னிகாபுரத்தில் எம்எஸ் முத்து நகரில் எல்லாமே ஒரு விதமான ஜனங்கள் இருக்கிற இடத்துல இது உள்ள பார்க்குறவங்க, வெளியில இருக்கிறவங்க சொல்றேன், சில ஊழியக்காரர் இந்த சபைக்கு வந்துட்டு, ஐயா வெளியே வேற மாதிரி இருக்குது, உள்ள வேற மாதிரி இருக்கு. இதுல வரும்போது ஒரு பிரச்சனத்தை உணர்றேன் ஐயா. வரும்போது இது யார் சொல்றேன்னா ஊழியக்காரங்க சொல்றாங்க. ஊழியக்காரங்க, இந்த சின்ன சபையை இப்படி வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய சபை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்லணும்னு சொல்லல, அவங்களா சொல்றாங்க. அவங்களா அப்ப இருக்கிற இடம் பார்த்தா பக்கா லோக்கல். இந்த ஏரியாவை சபை வச்சிருக்கேன், நாங்க இந்த ஏரியாவில் தான் வச்சுக்கிறோம், ஆனா நாங்கள் வித்தியாசமா வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஏரியா ஜனங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் இந்த சபையை வைத்திருக்கிறார், இவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இவங்களுக்கு தெரியாது சுற்றி இருக்கிற அநேக குடும்பங்கள் இருக்கு, இங்க அவங்க ஒரு விசேஷ மனிதர்களா மாறுவாங்கன்ற ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் அவர்களுடைய கண்களை திறப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர்களையும் கர்த்தர் மாற்றுவார். அதுக்காக தான் இந்த இடத்துல இப்படிப்பட்ட மத்தியில தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிதா இயேசுவை காட்டாரு, ஆவியானவர் அவரையும் இயேசு புரிய வைக்கிறதுல வேலையாக்குறாரு. இயேசு என்ன சொல்றாரு? பைபிளை பாருங்க. என்னது?
அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் யார் சொன்னாரு? பவுல் சொல்லிட்டாரு. பவுல், ஆமா, எல்லாம் படிச்சவர், கரைச்சு குறிச்சவர், எல்லாம் கரைச்சு குறிச்சு சொன்னாரு. அவரை அறிகிறேன், அறிவுக்காய் மேன்மைக்காய் எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. எல்லாமே குப்பைப்பா. நான் இதெல்லாம் பெருசு பெருசா நினைச்சனும். பதவி, படிப்பு, சொத்து, சுகம், டேலண்ட் இதெல்லாம் பார்த்தேன். இதுதான் நமக்கு இருக்கு, நான் பெரிய ஆள் நினைச்சேன். அதனால ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அவர் அறிகிற அறிவின் மேன்மையினால எனக்கு கிடைச்சிருக்கிற நித்திய ஜீவன் இருக்கு. அந்த நித்திய ஜீவனுக்கு ஈடாகமா மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபகரமான வாழ்க்கை வாழ நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற மக்களை பரலோகத்துக்கு நேராய் திசை திருப்புகிற ஒரு வேலைக்காய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற மக்களே இந்த அன்பின் ராஜ்யத்துக்கு அழைக்கும்படியாய் தேவன் நம்ம அழைத்து இருக்கிறார். நம்ம மேல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு பக்கம் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கு, ஒரு பக்கம் நம்ம அடைய வேண்டிய காரியங்கள் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்வது எப்படின்றது நமக்கு புரியலையா? இன்னும் நாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் என்னன்னு விளங்காம இருக்கும்போது, அதற்காய் செயல்படாம இருக்கும்போது நம்ம கொடுக்கிற நிலைக்கு எங்க போறது? இல்லையா? என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சாதானே வாரி இறைக்க முடியும். என் பாத்திரமே உள்ள குறையா இருக்கவே எங்கே கொடு. பாக்கெட்ல கை விட்டா 50 ரூபாய் தான் வருது. நான் என்ன பண்றது? 50 ரூபாய் தான் போட முடியும். ஒரு 500 ரூபாய் கட்டா இருந்தேன்னா சரி ஒரு 500 ரூபாய் போடணும் வரும் இல்லையா? ஆண்டவர் சொன்னா 500 ரூபாய் கட்டலாம் எடுத்துன்னு வராதுன்னு சொன்னார். நிறைய சம்பாதிக்காத. ஆண்டவர் பிள்ளைங்கன்னா எப்படி இருக்கணும்? அயன் பண்ணாத சட்டு, தேஞ்சு போன செருப்பு. பார்க்குறேன் என்ன தாழ்மையா, என்ன தாழ்மையா. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் மாட்டுக்கோட்டையில் பிறந்த மாதிரி இவங்க பார்த்தியா ஒண்ணுமே இல்லை, தாழ்மை இருக்கிறேன். தாழ்மை என்பது என்ன? நிரூபண தாழ்மை என்பது ரொம்ப எளிமையாக ஒரு சாதாரண உணவு சாப்பிட்றதும், சாதாரண ஒரு உடையை உடைத்து கொள்கிறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையா தாழ்மையா ஒரு ஏழ்மையா இருந்தாதான் அதுதான் தாழ்மைன்னு நினைக்கிறாங்க. தாழ்மை என்பது தேவனை உயர்த்துவது. அல்லேலூயா. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் தேவனை உயர்த்தி காட்டுவது தான் என்னை நான் தாழ்த்துகிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கா நான் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நான் தேவனை உயர்த்தி என்னை தாழ்த்துவது. அல்லேலூயா. தேவனை உயர்த்தாம உன்னுடைய வாழ்க்கை எப்படி தேவனை உயர்த்தணும்? பாவம் போல ஐயா கஷ்டப்படுறாரு, பார்க்கும்போதே தெரிஞ்சு எலும்பு தோலம் மறு சாப்பிட்டாரா இல்லையா, ஒரு 100 ரூபாய் காணிக்க கொடுத்து அனுப்புங்க. அப்ப எங்க தேவன் மகிமைப்படுறாரு? பரிதாபப்பட்டு காணிக்க கொடுக்குறதா? அப்ப அவர் மூலமா தேவன் மகிமைப்படுறாரு. பாவமா இருக்குதுயா, எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். பாவப்பட்ட வாழ்க்கையா ஒரு ஊழியக்காரோட வேலை. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அல்லேலூயா. உலகத்தை கலக்கும்படிய தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம பார்க்குறோம், பார்க்கணும், நம்மளோட பேசுறோம், ஆச்சரியப்பட என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு. நம்ம முகத்தை பார்த்து முகம் நம்ம பிரகாசமா இருக்கு, என்னப்பா ஒரு நட ராஜா மாதிரி இருக்கு, ஒரு வித்தியாசம் தெரியல. தேவனை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை தானே, அதுதானே தாழ்மை. என்னில் இருக்கிற தேவன் அந்த உலகத்துக்கு காட்டுகிற வாழ்க்கை தானே தாழ்மை வாழ்க்கை. நான் தெரியக்கூடாது, எனக்குள்ள இருக்கிற தேவன் தெரியணும், தேவன் உயர்த்தப்படணும், அதுதானே தாழ்மையின் வாழ்க்கை. உனக்குள்ள இருந்த தேவன் தெரிகிறாரா? எப்படி தெரிவார்? நம்ம தான் அவர் நிறைய படிக்க கத்துக்கலையே. அவர் அறிவின் மேன்மைக்காய் எல்லாத்தையும் குப்பை நினைக்கிறேன். ஒரு பக்கம் பிதா இயேசுவை கட்டுறாரு, ஆவியானவரும் இயேசுவை கட்டுறாரு. இயேசு வேத வசனத்தை கட்டுக்கிறார். இயேசு வேத வசனம் கட்டுறாரு. இந்த வேத வசனம் என்ன பண்ணுது? இயேசுவை காட்டுது. பாருங்க, எல்லாமே இயேசுவை மையப்படுத்துது. பாருங்க, பிதா தான் இயேசுவை பாருன்ட்டாரு, ஆவியானவர் அவரை பத்தி பேசதான் என் வேலைன்ட்டாரு.
சரி இயேசு கேட்டா பைபிளை பாருன்றாரு. பைபிளை பார்த்தா அதுல இயேசு தெரிகிறாரு. ஹல்லேலூயா. இயேசுவிலிருந்து என்ன தெரிகிறது? இயேசுவிலிருந்து நம்ம பிதாவை பார்க்க முடிகிறது. இயேசுவை அறிகிற அறிவு நம்ம பெருக பெருக 2 காரியம் இயேசுவிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒண்ணு, இயேசுக்குள்ள இருக்கிற நம்ம காணக்கூடாத ஒரு சத்தத்தை கேட்க முடியாத பிதாவை இயேசுவிலே பார்க்கிறோம். இன்னொன்னு, அவர் குமாரனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறபடினாலே அவர் இயேசுக்குள்ள என்னை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவில நிரம்ப நிரம்ப ஒண்ணு, காணக்கூடாத கடவுளை நம்மால் இயேசுவின் மூலமாய் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்று, நான் யாரு, இயேசுவின் ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி என்ன இயேசுவாய் மாற்றுவதற்கான காரியத்தை இயேசுக்குள்ள நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் எழுதி வச்ச நிறைய எழுதி வச்சுக்கிறேன் அந்த இதுல. அதை போட்டு உங்களில் அடுத்த இயேசு யார்? நானே கேட்டுக்கிற கேள்வி. நானு இப்ப நீங்க கேட்டுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. உங்களில் அடுத்த, இது நானுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை, உங்களை நீங்க தான் உலகத்தை கலக்க போறீங்க. ஹல்லேலூயா. அடுத்த இயேசு நான் தாங்க. அடுத்த இயேசு அதுதான் அவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஒரு இயேசு மேலே போயிட்டு எல்லாரும் இயேசு ஆக்கிட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவா செயல்படுங்க. ஹல்லேலூயா. நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். ஹல்லேலூயா. நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளர் நினைப்பேன். அவர் என்னை பத்தி இன்னும் நிறைய சொல்லுவார். ஹல்லேலூயா. அவர் என்ன, உன்னை இயேசு போல மாத்துறதுதான் பரிசுத்த ஆவியோட வேலை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி சொல்லி இயேசு போல மாறுவதற்கு தான், இயேசு போல மாறுவதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ள வந்திருக்கிறார். இயேசுவை வெளிப்படுத்தும்படியா, இயேசு வேலை பேசும்படியா, இயேசு போல செயல்படும்படியாய் ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த பாஸ்டர் மாதிரியும் இல்லை, நாம் இயேசுவை போல. நாம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால், அதப்புறம் அந்த முழு வசனத்தை சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அவன் அங்கே இருக்கிறான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர், அந்த வசனத்தை முழுமை வசனத்தோட, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் எப்படி செய்தாரோ அப்படி செய்யணும். ஆண்டவர் எப்படி பேசினாரோ அப்படி பேசணும். இயேசு எங்கும் சுகமளிக்க ஆராதனை நடத்த இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா போற வழியில பண்ணிட்டு போயினாகிறார். அப்படிதானே? விசேஷ மீட்டிங் நடத்துறப்ப இது சுகமளிக்க ஆராதனை, எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரா? போற வழியில தாவீதின் குமாரா இறங்கும், என்னப்பா வேணும்? நான் சுகமடைவாக போ. ஒருத்தன் காலை விழுந்துறான், உமக்கு சித்தமானால் சுத்தமாக போ, முடிஞ்சது கதை. போற வழியில ஒரு பாடையை தூக்கிட்டு வராங்க, ஓன்னு அழுதுட்டு வராங்க. அந்த அம்மா எதிர்க்க வர்றாரு, போற கையை பிடிச்சி தூக்கி அந்த அம்மா கையில கொடுத்துட்டு போயின்னு இருக்கிறாரு. அற்புதங்கள் சர்வசாதாரணமா போற வர வழியில பண்ணிட்டு போயின்னு இருக்கிறாரு. ஆனால் 3 நாள் உட்கார வச்சு சொல்றாங்களா, வச்சு செய்யணும்ன்றாங்க தெரியுமா? இந்த வார்த்தை கேட்டுக்கிறேன், வச்சு செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் 3 நாள் வச்சு செஞ்சார். ஹல்லேலூயா. என் உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களை சுத்தப்படுறதுக்கு இந்த மிராக்கிள் எல்லாம் பத்தாது, உபதேசம் தான் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். உங்களை சீர்படுத்துறது அதுதான். கட்டு உடையது பெரிய விஷயம் இல்ல. தேவ சமூகத்துல உட்காந்து வசனத்தை பேசினாலும் கட்டு உடைஞ்சிரும். அவனுக்குள்ள இருக்கிற இந்த பொறாமை, இரக்கமற்ற குணம், உலகத்தின் காரியங்கள், பிசாசின் சுவாபங்கள், இதெல்லாம் எப்படி இயேசு நாமத்துல போனா போகாது. தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி சத்தத்தை கேட்டு வசனத்தை படித்து உபதேசங்களை கேட்டதான் அதை நம்மளை உருவாக்கும். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் இந்த முறையை வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு சபையில் இல்லாத மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கையங்களில் வேதம் கொடுக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனை வைத்து ஒரு சபையை வைத்து உட்காந்து இப்படி போதிக்கிற ஒரு அனுபவம்லாம் தேவன் வைத்த மிக சிறந்த காரியங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல இறங்கி நான் தான் இயேசு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்னை வணங்காதெல்லாம் நரகத்துக்கு போகணும்னு இயேசுவால சொல்ல முடியுமா? முடியாதா? ஏன் அப்படி செய்யல அவர்? இயேசுதான் கடவுள், நல்லா நம்பிடுவாங்க. உள்ளம் மாறாது, சுவாபங்கள் மாறாது.
இதுவரை நீ பேசி வந்த கற்று வந்த காரியங்கள் ஒரு நாளில் மாற்ற முடியாது. அதுக்கு உபதேசங்கள் தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தில் வெளிப்பாடு தேவை. உன் 1000 உனக்குள்ள இருக்கிற பல அறைகள், மனதின் அறைகளில் பல இருள் சூழ்ந்து இருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு வசனத்தை சொல்லி வெளிப்படுத்தி பொழுது ஒவ்வொரு அறைகளிலும் வெளிச்சம் உண்டாக வேண்டும். உனக்குள்ள ஒரு முழு வெளிச்சம் வரும்போது நீ இயேசுவை போல பிரகாசிப்பாய். ஹல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைஞ்சிருப்பான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை அந்த அம்மா மாத்திச்சு பாருங்க. விபச்சாரத்தில் கையும் களவும் பிடிக்கப்பட்ட அந்த சிறி பிடித்து வந்து இவள் கையும் களவும் பிடிக்கப்பட்டான். வேதத்தில் என்ன சொல்லிருக்கு? மோசே என்ன சொல்லு? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். போதகரே நீர் என்ன சொல்லுகிறீர்? பாருங்க, ரொம்ப நல்லவங்க அவங்க. அவங்க கூட செஞ்ச விபச்சாரம் அந்த ஆளை கூட்டணும் வரணுமா இல்லையா? விபச்சாரத்தில் கையும் களமா பிடிச்சாங்க. இந்த அம்மாவோட தனியாக விபச்சாரம் பண்ணியிருந்தாங்க. தனியாக பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் பண்ணாங்கல்ல, அவர் எங்க போனாரு? சேர்த்து தானே கல்லெறினா. அவரை விட்டுட்டாங்க. இந்த அம்மாவை பிடிச்சுன்னு வந்துட்டாங்க. கல்லெறினா கொண்டு வரணும். நீங்கள் கதையெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். உன்னுடைய ஆமாம், நீங்கள் என்ன திட்டம் போட்டு வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பண்ண விரும்புறீங்க, எல்லாம் அழகாக நல்லா அவருக்கு புரியும். நெத்தியடி ஒன்று அடிச்சாரு. வாய முடின்னு போகிற மாதிரி நான் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் எல்லாமே திரும்பி பேசாத வழிக்கு ஒரு வார்த்தை சொல்ல போகிற. உங்களிலே பாவம் இல்லாதவன் ஃபர்ஸ்ட் கல்லறிங்க பாப்பான்னாரு. அங்கே அவுட். அவங்க எங்க அவுட் விட்டுட்டு போனாங்க. அந்த அம்மாவுக்கு சொன்னார், இனி பாவம் செய்யாத. அவளை இருள் சூழ்ந்து இருக்கிற அவளுடைய வாழ்க்கையில் அடுத்த வசனம் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவுங்கள் ஜீவ ஒளி அடைந்திருக்கும். அந்த நிமிஷத்தில் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய. அதிலிருந்து இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தார். விலை உயர்ந்த அந்த தைலத்தெல்லாம் ஒடிச்சு பாதத்தில் ஊத்திட்டான். ஹல்லேலூயா. எவ்வளோ காஸ்ட்லியா அது. அதை தூக்கி அந்த பாதத்தில் ஊற்றி தலையில தொடிச்சு கண்ணீரை விட்டு அதிகமாக அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. ஒரு மாபெரும் வெளிச்சம் ஒளி வாழ்க்கையில் வீச ஆரம்பிச்சது. ரொம்ப தூரம் போயிட்டோமோ? நேரத்தில் சொன்னேன். கர்த்தர் நல்லவர். பிதா இயேசுவை காட்டுறாரு, ஆவியானவர் இயேசுவை காட்டுறாரு. இயேசு வசனத்துக்கு போனா மறுபடியும் இயேசுகிட்டே வரும். சுத்தி முத்தி இயேசு தான். ஹல்லேலூயா. அதெல்லாம் பவுல் சொல்றான், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே அதுதான் நித்திய ஜீவன். அவர் போல மாறுறது, அவர் போல பேசுறது, அவர் தான் நமக்கு எல்லாம். அவர் தான் நமக்கு, அவர் தான் மத்தியஸ்தர், அவர் தான் பாவ நிவாரணம், அவர் தான் நம்முடைய வியாதியை சுகம் கொடுக்கிறார், அவர் தான் தழும்புகளை பெற்றவர், அவர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று, அவர் தான் நம்முடைய நம்பிக்கையின் ஊற்று, அவர் தான் சமாதானத்தின் காரணம், அவர் தான் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு எல்லாமே. அவர் தான். கண்களை மூடுவோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா.